வணக்கம். மதுமிதாவின் காற்றுவெளி. விவேகானந்த பாறை நினைவு சின்னத்தின் கதை ஸ்ரீ ஏக்நாத் ரானடே கூறியபடி. அத்தியாயம் 22. வாசிப்பவர் மதுமிதா. இரண்டாவது கட்ட பணியை பற்றி நாட்டிலுள்ள புகழ்பெற்ற மனிதர்களுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும்போது 2-3 விஷயங்கள் என் மனதை ஆக்கிரமித்து கொண்டிருந்தன என்று சொன்னேன். இந்த நாட்டில் உருப்படியான பணி ஏதாவது நாம் செய்ய விரும்பினால் அது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டேன். செய்யும் பணியில் வெற்றி கிடைக்க வேண்டுமாயின் அரசியலுக்கு அருகில் செல்லக்கூடாது. நீங்கள் சிறிது கற்பனை செய்து பாருங்கள். இந்த நினைவாலயம் அரசியல் பிரச்சனையாக ஆக்கப்பட்டிருந்தால் பாரத அரசும் சென்னை மாநில அரசும் இணங்க மறுக்கின்றனர். எனவே நாம் போராட்டம் ஆரம்பிப்போம், பொதுமக்களின் கருத்தை திரட்டுவோம். நான் பாறைக்கு சென்று சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போகிறேன் என்று யாராவது கூறினால், அரசியல் சார்புள்ள ஒரு சந்நியாசி எனக்கு எழுதினார், அரசிடமிருந்து அனுமதி பெற மிகவும் சிரமப்படுகிறீர்கள். இந்த சென்னை அரசு அடம் பிடிக்கிறது. மத்திய அரசுக்கும் கொஞ்சம் கூட இதில் அக்கறை இல்லை. நீங்கள் இந்த அரசுகளை கட்டாயப்படுத்தினால் ஒழிய, நீங்கள் போராட்டம் நடத்தினால் ஒழிய அவர்கள் உங்களது விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்க மாட்டார்கள். எனவே நான் அங்கு வந்து என்னையே தர தயாராக உள்ளேன். பாறையில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன். பின்பு என்ன செய்யலாம் என்று முடிவு எடுப்போம். நான் உடனே, நீங்கள் அமைதியாக இருங்கள், அதுவே நீங்கள் சுவாமி விவேகானந்தருக்கு செய்யும் மிக பெரிய சேவையாகும் என்று கூறினேன். விவேகானந்தர் பாறைக்கு அருகில் வராதீர்கள், நினைவாலயத்தை பற்றியும் பேசாதீர்கள். நான் ஏற்கனவே பாறையில் நினைவாலயத்தை என் மனக்கண்ணால் தரிசித்து விட்டேன். அது ஒரு நிறைவேற்றப்பட்ட உண்மை என்பதை நான் தெரிந்து கொண்டு விட்டேன். நினைவாலயம் வரப்போகிறது. அதற்காக ஒரு சந்நியாசி தன் உயிரை பறிகொடுக்க வேண்டாம். ஒரு சந்நியாசி தவம் புரிந்த பாறையில் இன்னொரு சந்நியாசி தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாம். இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. சர்வசாதாரணமாக நினைவாலயம் அமைக்கப்பட்டுவிடும். எனவே நீங்கள் விலகியே இருங்கள் என்று கூறினேன். நான் டெல்லி சென்றிருந்த போது சில அரசியல் தலைவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் என்னிடம் வந்தனர். நீங்கள் திரு பக்தவச்சலத்திற்கு எழுதியுள்ளீர்கள், திரு ஹுமாயூன் கபீருக்கும் மற்றவர்களுக்கும் எழுதியுள்ளீர்கள். உங்களுடைய விண்ணப்பத்திற்கு அவர்கள் சிறிதும் செவிசாய்க்கவில்லை. எனவே நாம் ஏன் ஒரு இயக்கத்தை தொடங்கக்கூடாது? அதன் தொடக்கமாக பாராளுமன்றத்தில் கேள்விகள் எழுப்புவோம் என்றனர். உடனே நான் நேரடியாக அவர்களிடம், பாறையில் நினைவாலயம் அமைக்க நீங்கள் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பது நல்லது. ஆனால் உண்மையிலேயே இந்த திட்டத்திற்கு உதவ விரும்பினால் நீங்கள் விவேகானந்தர் நினைவாலயத்தை பற்றி பாராளுமன்றத்தில் எங்கேனும் ஒரு வார்த்தை கூட பேசாதீர்கள். கேள்வி எழுப்புவதற்கோ அல்லது ஏதாவது அங்கு அறிமுகப்படுத்தவோ பாராளுமன்றத்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்று நான் உணர்ந்தால் உங்களிடம் வந்து சொல்லுவேன். ஆனால் அதற்கு முன்னால் அல்ல என்றேன். அவர்கள் நம்பிக்கை இழந்து போனார்கள். முதலிலிருந்தே இது ஒரு அரசியல் பிரச்சனை ஆகிவிடக்கூடாது என்று நான் மிகவும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டேன். இது அரசியல் பிரச்சனை ஆக்கப்பட்டிருந்தால் ஆதரித்தவர்கள் அரசியல் காரணங்களுக்காக எதிராக மாறியிருப்பார்கள். விவேகானந்தருக்கு எதிரானவர்கள் என்ற காரணத்தால் அல்ல, அல்லது விவேகானந்தர் மீது பற்றற்றவர்கள் என்பதாலோ, நம்மை விட குறைந்த ஈடுபாடு கொண்டவர்கள் என்பதாலோ அல்ல. அப்பட்டமான அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் ஆதாயம் அவர்களை இத்திட்டத்திற்கு எதிராக எழுந்து நிற்க தூண்டியிருக்கும். அது அவர்கள் விவேகானந்தருக்கு எதிரானவர்கள் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். திரு பக்தவச்சலம் கூட இந்த சூழ்நிலையை நாம் அரசியல் ஆதாயமாக ஆக்கி விடுவோம் என்று அச்சமடைந்தார். அவருடைய கடிதங்களை படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். அவர் கூறினார், நீங்கள் போராடுவதைத்தான் விரும்புகிறீர்கள். பாறையில் நினைவாலயம் அமைப்பதை நீங்கள் விரும்பவில்லை. இந்த நினைவாலய பிரச்சனையை போராடுவதற்கு ஒரு மேடையாக பயன்படுத்துகிறீர்கள். இதை போராடுவதற்கு ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். போராட முடிவு செய்துவிட்டீர்கள். எனவே நான் நினைவாலயத்திற்கு ஒத்துக்கொண்டாலும் நீங்கள் திருப்தி அடையப் போவதில்லை. முதலமைச்சர்
அனுமதி தந்ததும் நான் அவரிடம் கூறினேன், இப்போது உங்களிடமும் எனக்கு எந்த சண்டையும் இல்லை. உண்மையில் நமது பேச்சுவார்த்தையின் போதும் நான் கன்னியாகுமரிக்கு சென்று வந்த போதும் ஏழைகள் கிறிஸ்தவ மிஷினரிகளால் மதமாற்றம் செய்யப்பட்டு வருவதை கண்டேன். நான் உங்களோடு சேர்ந்து பணியாற்ற விரும்புகிறேன். ஹிந்துக்களை ஒன்றுபடுத்துவதற்காக உங்கள் தலைமையின் கீழ் நான் பணிபுரிய தயார். நாம் கட்டவிருக்கும் நினைவாலயத்தின் அமைப்பு, தோற்றம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் இப்போது முடிவு செய்வோம். இவ்வாறு நான் மிகவும் ஆத்மார்த்தமாக கூறினேன். எங்களுடைய உரையாடலின் பிரதி ஒன்றை திரு பக்தவத்சலத்திற்கும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியாளருக்கும் அனுப்பினேன். திரு பக்தவத்சலம் இங்கு வந்திருந்த போது அவரிடம் மாவட்ட ஆட்சியாளர், திரு ரானடேயும் நீங்களும் நடத்திய உரையாடலின் அறிக்கை ஒன்று எனக்கு கிடைத்தது. அது சரியானதுதானா? அவர் குறிப்பிட்டுள்ள மாதிரியான உரையாடல் நடந்ததா? அவையெல்லாம் உண்மைதானா என்று கேட்டார். திரு பக்தவத்சலம், ஆம் ஆம், உரையாடல் முற்றிலும் சரி. எங்களுக்குள் நடந்த உரையாடல்தான் அது. ஆனால் அந்த உரையாடலின் போது இப்போது உங்களோடு எனக்கு எந்த சண்டையும் இல்லை. நான் உங்களோடு பணிபுரிய ஆயத்தமாக உள்ளேன் என்று கூறியுள்ளார் பாருங்கள். அது முற்றிலும் அர்த்தமற்ற பேச்சு. அவ்வாறு அவர் செய்யப்போவதில்லை. அவர் டெல்லிக்கு சென்றுள்ளார். அவர் இன்னும் போராடுவார் என்று கூறினார். அவர் இப்போது எதற்காக போராடப் போகிறார்? ஏனென்றால் அவர் விரும்பியபடி நினைவாலயம் அமைக்க நான் அனுமதி அளிக்கவில்லை. நினைவாலயம் 15 அடிக்கு 15 அடி அளவு கொண்டதாக இருக்க வேண்டும் என்று கூறினேன். அதற்கு அவர், நினைவாலயம் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்ற தனிப்பட்ட கருத்து அவருக்கு இல்லை என்றும், அவர் சிலரை சந்தித்து அவர்களுடைய கருத்தை அறியப் போவதாகவும் அவற்றை என் முன் சமர்ப்பிக்கப் போவதாகவும் கடைசியில் அவர்கள் முடிவு செய்வதே நடக்கும் என்று கூறி சென்றுள்ளார். இதை மேலெழுந்தவாரியாக நீங்கள் எடுக்கக்கூடாது. அவர் போராடுகிறார், போராடுவார், கடைசி வரை போராடுவார். திரு பக்தவத்சலத்திற்கும் மாவட்ட ஆட்சியாளருக்கும் இடையில் இவ்வாறு நடந்த உரையாடலை நான் மாவட்ட ஆட்சியாளர் மூலமாக அறிந்தேன். என்னை பற்றி இவ்வாறான கருத்தை அப்போது அவர் கொண்டிருந்தார். என்ன காரணம்? திரு பக்தவத்சலம் மாவட்ட ஆட்சியாளரிடம் தொடர்ந்தார். திரு ரானடே தனக்கு என்னிடம் எந்த மனஸ்தாபமும் இல்லை என்றும், நான் எது சொன்னாலும் கட்டுப்பட்டு நடப்பதாகவும் இப்போது கூறுகிறார். ஆனால் நான் இந்த தடவை டெல்லி சென்றபோது திருமதி இந்திரா காந்தியுடன் ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்தில் லிஃப்டில் சென்று கொண்டிருக்கும் போது அவர் நினைவாலயம் 15 அடிக்கு 15 அடிதான் இருக்க வேண்டும் என்று ஏன் வற்புறுத்துகிறீர்கள் என்று கேட்டார். இதிலிருந்து அவர் அவருடைய வேலையை தொடங்கிவிட்டார் என்று தெரிகிறது. செல்வாக்கு உள்ளவர்கள் மூலமாக என்னை வற்புறுத்துவார். எனவே அவர் ஒரு போராட்டக்காரர். என்னோடு கருத்து வேறுபாடு ஒன்றும் இல்லை என்று அவர் பல சொற்களால் கூறினாலும் அதோடு அவர் நிறுத்தப் போவதில்லை. இவ்வாறான உரையாடல் திரு பக்தவத்சலத்திற்கும் மாவட்ட ஆட்சியாளருக்கும் நடந்ததாகவும், திரு பக்தவத்சலம் என்னை பற்றி இவ்வாறான கருத்து கொண்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியாளர் என்னிடம் கூறினார். என்னை ஒரு போராட்டக்காரர் என்ற கண்ணோட்டத்தோடு அவர் பார்த்தார். அது என்னுடைய தொழில் அல்ல என்று அவரிடம் கூறினேன். நான் அமைதியாக கலாச்சார அரங்கில் பணிபுரிந்து வருகிறேன். கிளர்ச்சியின் மூலமாக, போராட்டத்தின் மூலமாக சுவாமி விவேகானந்தருக்கு நினைவாலயம் அமைப்பது இந்த நாட்டிற்கும் மக்களுக்கும் ஒரு அவமானம். நாட்டின் அனைத்து மக்களாலும் போற்றப்பட்டு நேசிக்கப்பட்டு வரும் சுவாமி விவேகானந்தருக்கு இது பெருமை சேர்ப்பதாகாது. போராட்டத்தின் மூலம் இந்த நினைவாலயம் வர வேண்டுமா? அது என் மனதில் அறவே இல்லை. எனவே போராட்டம் நடந்திருந்தால் அது பெருமை சேர்த்திருக்காது. இப்போது இது ஒரு தேசிய நினைவாலயம். எல்லோரும் இதில் பங்கெடுத்தனர். இது பெருமை சேர்க்கவில்லையா? சுவாமி விவேகானந்தரின் புகழுக்கும் நாட்டின் பெருமைக்கும் மெருகூட்டவில்லையா? போராட்டம் இதை களங்கமடையச் செய்திருக்கும். ஒருவேளை போராட்டத்தினால் நினைவாலயத்திற்கு அனுமதி அளிக்க நாம் அரசை கட்டாயப்படுத்தி இருக்கலாம். அங்கே இங்கே கொள்ளை, வன்முறை போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கும். அரசும் சரி பாறையில் நினைவாலயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கும். இவ்வாறு நடக்க வாய்ப்பு உண்டு. அவ்வாறு கட்டப்பட்ட நினைவாலயத்திற்கு மதிப்பும் இராது, பெருமையும் இராது. ஆனால் இப்போது நினைவாலயம் நாடு முழுவதற்கும் புத்துயிரூட்டும் ஒரு இடமாக உள்ளது. இதை மையமாக கொண்டு நாம் சில நல்ல காரியங்களை திட்டமிட முடியும். இந்த நினைவாலயத்தின் மற்றொரு சிறப்பம்சத்தை பாருங்கள்.
ஆரம்பத்தில் இதை எதிர்த்தவர்கள் அனைவரும் நம் நண்பர்களாக ஆகிவிட்டனர். திரு பக்தவத்சலம் பிடிவாதத்துடன் மிக கடுமையாக எதிர்த்தார். அவர் மிக தெளிவாக சொன்னார், மிஸ்டர் ரானடே, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நினைவாலயம் பாறையில் ஒருபோதும் அமையப்போவதில்லை. நான் உயிரோடு இருக்கும் வரை பாறையில் நினைவாலயம் அமைத்திட அனுமதிக்கப் போவதில்லை. உங்களுடைய அணுகுமுறை எதுவாகவும் இருக்கலாம், உங்களுடைய செயல்முறை எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் இங்கு இருப்பது வரை ஒருபோதும் பாறையில் நினைவாலயத்தை அனுமதிக்கப் போவதில்லை. பாறையில் நினைவாலயம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இப்படிப்பட்ட ஒரு பிடிவாதக்காரர் முடிவில் தமிழ்நாடு மாநில கமிட்டியின் புரவலராக ஆனார். தமிழ்நாடு அரசு படகுத்துறை கட்டுவதற்கு செலவிட ரூபாய் 4,25,000 அனுமதி அளித்தவர் திரு பக்தவத்சலம்தான். இந்த முழு தொகையும் தமிழ்நாடு அரசின் நன்கொடையாக அளிக்கப்பட்டது. திரு பக்தவத்சலம் விவேகானந்தருக்கு எதிரானவர் அல்ல, ஒருபோதும் இல்லை. இதை நாம் நன்கு அறிவோம். பொதுக்கூட்டங்களிலும் பத்திரிகையாளர்கள் கூட்டங்களிலும் பாறையில் நினைவாலயம் அமைவதற்கு தடைக்கல்லாக உள்ளார் என்று நான் ஏதாவது அவரை பற்றி பேசினாலும் அவர் இவ்வாறான ஒரு நிலையை எடுப்பதற்கு அரசியல்தான் காரணம் என்பதை நான் அறிவேன். பாருங்கள், அரசியல் எவ்வாறு உள்ளது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்வேன். இந்த கன்னியாகுமரி பல ஆண்டுகளாக காங்கிரசின் தொகுதியாக உள்ளது. இப்போது 2 காங்கிரஸ் கட்சிகள் உள்ளன. ஆனால் அன்று ஒரே ஒரு காங்கிரஸ் தான் இருந்தது. எனவே மக்கள் காங்கிரசிற்கு வாக்களித்தனர். குறிப்பாக கன்னியாகுமரி ஜனத்தொகையில் பெரும்பான்மையோர் மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள். 12-13,000 மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 6 அல்லது 7,000 பேர் மீனவர்கள். ஒருவேளை கூடுதலாக கூட இருக்கலாம். அவர்கள் காங்கிரசிற்கு வாக்களிப்பவர்கள். அவர்களுடைய செயல் திட்டம் காங்கிரசிற்கு ஓட்டளித்து காங்கிரஸ் மூலம் தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வது. ஏனென்றால் தமிழ்நாடு முழுவதையும் கணக்கில் கொண்டால் நாம் ஒரு சிறு பான்மையினர். நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆளும் கட்சி காங்கிரஸ். எனவே நாங்கள் உங்களுக்கு வாக்களிப்போம். நீங்கள் எங்களுக்கு இதை செய்யுங்கள். இந்த அணுகுமுறை நமக்கு சாதகமாக உள்ளது. நம்மால் வேண்டியதை சாதித்து கொள்ள முடிகிறது. இதுவே அவர்களுடைய செயல் திட்டம். எனவே இது பல ஆண்டுகளாக காங்கிரஸ் தொகுதியாக இருந்து வருகிறது. கத்தோலிக்கர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்ததும் திரு காமராஜும் திரு பக்தவத்சலமும் மற்றைய அரசியல்வாதிகளும் இங்கு கிறிஸ்தவர்கள் நமக்கு எதிராக மாறி எதிர்க்கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக வாக்களித்தால் இந்த தொகுதியை நாம் இழக்க நேரிடும் என்று அஞ்சினர். கவனியுங்கள், எங்குமே இந்துக்கள் பிரச்சனைக்குரியவர்களாக இருந்ததில்லை. அவர்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களிப்பதில்லை. கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் சமூகத்தினர் மட்டுமே ஒட்டுமொத்தமாக வாக்களித்து வருகின்றனர். எனவே அவர்களுடைய வாக்கு முக்கியத்துவம் பெற்றுவிடுகிறது. ஒரு தொகுதியின் வெற்றி வாய்ப்பு அவர்களுடைய ஒட்டுமொத்த வாக்கை சார்ந்திருக்கிறது. அதனால் அரசியலில் அவர்களுடைய வாக்கு கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும், நமக்கு எதிராக மாறிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதே அரசியல்வாதிகளின் எண்ணமாக இருக்கிறது. இதுவே அவர்கள் வாக்கு நழுவ காரணமாகியது. சுவாமிஜிக்கு பாறையில் நினைவாலயம் அமைக்க அவர்கள் சாதகமாக இருந்தாலும் இந்த அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் பின்வாங்கினார்கள். அத்தியாயம் 22 நிறைவுற்றது. அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.